புதுச்சேரியில லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவோட சீனியர் கண்காணிப்பாளரா இருக்காங்க ஈஷா. அவங்க போஸ்டுக்கு வந்ததுல இருந்தே கேசஸ்க்கு ஆக்ஷன் எடுக்க அவங்க எப்போதுமே தயங்கினது கிடையாது. சுகாதாரத்துறையில போலி மருந்து மோசடி வழக்குல இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து இந்த கேஸ் சம்பந்தமா 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது போன மாசம். அதுக்கப்புறம் டிவிகே புதுச்சேரியில நடந்த நிகழ்ச்சியில தான் எல்லாருமே ஈஷாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அங்க நடந்த விஷயங்கள் என்னன்னா, அங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே ப்ராப்பரான கைடன்ஸ் ஈஷா சிங் கொடுத்திருக்காங்க. அளவு மீறி கூட்டம் வந்தப்பவும் எங்கேயுமே பேனிக் ஆக்காம எல்லா இடத்துலயுமே ப்ராப்பரா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. பாஸ் இருக்கிறவங்கள மட்டும் தான் அவங்க உள்ள அலோவ் பண்ணாங்க. ஆனா ஒரு இடத்துல டிவிகேயோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பாஸ் இல்லாதவங்களையும் உள்ள விட ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல தான் ஈஷா சிங் ரொம்ப கடுமையா தடுத்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துல புசி ஆனந்துக்கு எதிரா ஈஷா சிங் ரியாக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, 40 பேர் கரூர்ல இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயம் நீங்க மறந்து போக கூடாது. என்னோட வேலையை செய்ய விடுங்க. நான் என்ன பண்ணணும் நீங்க என்கிட்ட சொல்லாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ தான் இப்ப எல்லா பக்கமுமே வைரலா போய்கிட்டு இருக்கு. இவங்கள தான் சிங்கப்பெண்ணேன்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறது கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.